அயோத்தியா காண்டம் சாப்டர் 45. அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஜனங்களும் மந்திரிகளும் தசரதர் உட்பட ராமனை தொடர்ந்து போர்த்த நிறுத்திய பிறகும் கூட அயோத்தி ஜனங்கள் ராமனிடத்துல வச்சிருக்கிற அந்த மிகுந்த அன்பால அவருடைய ரதத்தை தொடர்ந்து போயிண்டே இருந்தா. பராக்கிரமசாலியான ராமன் போற இடத்துல அவளுக்கு என்ன பயம் இருக்க போறது? அதனால அவ எல்லாரும் ராமனை தொடர்ந்து போயிட்டே இருந்தா. காட்டுக்கு போனா கூட நம்மளும் அங்க போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போயிட்டே இருந்தா. பூரண சந்திரனை பார்த்தா எப்படி ஒரு ஆனந்தம் பொங்கி வருமோ அப்படி ராமனை பார்த்தா அயோத்தியால இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு அளவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவள்லாம் ராமா திரும்பு திரும்பு அப்படின்னு சொல்லிண்டே போறா. அதாவது நீ திரும்பி அயோத்திக்கு வா வான்னு திரும்பிடுன்னு சொல்லிண்டே போறா. ஆனால் ராமன் வனத்தை நோக்கி போயிண்டே இருந்தார். அவர் தர்மத்தை அனுஷ்டிக்க நினைச்சதால அயோத்திக்கு அவரால எப்படி திரும்பி போக முடியும்? ஆனா ஜனங்களிடத்துல அவருக்கு அபார அன்பு உண்டு. தன்னுடைய குழந்தைகளை போல அவளை நினைச்சு சொல்ல முடியாத ஒரு ஆசையோட திரும்பி திரும்பி பார்த்துண்டு அவளுக்கு ஒரு ஹிதமான வார்த்தைகளை எல்லாம் சொல்ல நினைச்சு, எங்கிட்ட எத்தனை அன்பு நீங்கள்லாம் வச்சிருக்கீளோ அத இனிமே பரதங்கிட்ட வையுங்கோ. எனக்கு பிரியமான விஷயம் அதுதான். பரதன் கைகேயினுடைய புத்திரன் தானே. அவளுடைய துர்குணங்கள் இவங்கிட்டையும் இருக்கும் இல்லையா? எங்களை அவங்கிட்ட காட்டி கொடுக்கறது தானா அப்படின்னு கேட்டா, பரதன் சுத்தமான ஆச்சாரத்தை உடையவன்தான். அவன் தர்மாத்மா. உங்களுக்கு இந்த லோகத்துல அனுபவிக்க வேண்டிய சகல சுகங்களுக்கும் அதே நேரத்துல பரலோகத்துல கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல கதிக்கும் எல்லா விதமான வழிகளையும் அவன் செஞ்சு கொடுப்பான். அவன் வயதில் சிறுவன்தான் இருந்தா கூட ஞானத்தில் முதிர்ந்தவன். சாந்தமா இருக்கிற சுபாவமும் மிருதுவானவனாக அவன் இருந்தா கூட அவன் மகாவீரன் தான். உங்களுக்கு எந்த பயமும் வராம உங்களை எல்லாம் காப்பாத்துவான். சகல ராஜ லட்சணங்களும் புரிந்தனவன் அவன். அதனாலதான் உங்களுக்கு யுவராஜாவாக இருக்கிறதுக்கு தகுந்தவன் அவன் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி முடிவு பண்ணிருக்கார். நானும் லக்ஷ்மணனும் மகாராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள் தான். நாங்கள் வனத்துல இருக்கும்போது அவர் எங்களை நினைச்சு கவலைப்படாம இருக்கும்படியா நீங்க நடந்துக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்றார். பித்ரு வாக்கியத்தை காப்பாத்துறது அப்படிங்கிற தர்மத்தையே அனுஷ்டிக்கிறதுல நிச்சயமான ஒரு முடிவோட இருக்கக்கூடிய ராமன் பேசிண்டு வரத பார்த்த ஜனங்களுக்கு வர வர ராமனே நமக்கு ராஜாவா இருந்தா தேவையிலையே அப்படிங்கிற ஆசை அதிகமா போறது. ராமா, மூத்த புத்திரனான உன்ன இந்த ராஜ்யத்தை ஆளும்படி தசரதர் சொன்னார் இல்லையா? அத பண்ண வேண்டியது தானே உன்னோட கடமை. உங்க அப்பா சொன்ன வார்த்தை அதுதானே, அதன்படி நடக்கிறது தானே உனக்கு பிதுர்வாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவர் நாளைக்கு ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அத இப்ப ஜனங்கள் இங்க சொல்றா. வேடன் தன்னோட வலையில மிருகங்களை கட்டி தான் போகிற இடத்துக்கெல்லாம் இழுத்துண்டு போவான். அதுபோல ராமலட்சுமணர்கள் தங்களுடைய உத்தமமான குணங்களால அயோத்தியா ஜனங்களை கட்டி தாங்கள் போற இடத்துக்கெல்லாம் இழுத்துண்டு போனா. ராமனை தொடர்ந்து போனவாள 3 விதமா சொல்லலாம். வயசுல மூத்தவா ஒண்ணு, 2வது ஞானத்துல முதிர்ந்தவா, 3வது தபோபலத்தினால முதன்மையா இருக்கக்கூடியவா. அதுல அந்த வயசுல மூத்தவா ரதம் வேகமாக போற போது அதை தொடர்ந்து அவளால போக முடியாம, எங்களுக்கு பிரியமான ராமனை எங்கிட்டேந்து வேகமா கொண்டு போற குதிரைகளே, ரதத்தை நீங்க திருப்புங்கோ,
காட்டை நோக்கி நீங்கள்லாம் போகக்கூடாது. எங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிரபுவுக்கு இதமானதுதான் அப்படின்னு சொல்றா. ஆனா கூட அந்த குதிரைகள் அதை கேட்காம வேகமாத்தான் போயின்னு இருந்தது. அத பார்த்துட்டு, கேட்கும் சக்தின்னு சொல்றது சகல பிராணிகளுக்கும் இருக்கே, உங்களுக்கெல்லாம் காதுகள் வேற பெருசா இருக்கே, எங்களுடைய குரல் உங்க காதுல விழுந்தும் கூட நீங்கள் இப்படி வேகமா போகலாமா? உங்களுடைய எஜமானன் மகா சுத்தர், மகா வீரர், செய்த பிரதிஜையை தவறாமல் நடக்கக்கூடியவர். நீங்கள் தர்மத்தை அனுசரிச்சு நடந்தா அவரை அயோத்திக்கு திருப்பி கொண்டு போகணுமே தவிர காட்டுக்கு அழிச்சுன்னு போறது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி துக்கத்தால புலம்புறா. இப்படி அந்த பிராமணாலாம் புலம்புறத பார்த்துட்டு, இவா சொல்றத கேட்டும் கூட நாம இந்த ரதத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது நியாயமான காரியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சீதை இவாள்லாம் ரதத்துல இருந்து இறங்கிடுறா. இவாள முதல்ல சமாதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. அவள்லாம் வரும் வரையில் தான் மெதுவா நடந்து போறா. ஏன்னா அவ வயசானவா, கொஞ்சம் பின்னாடி ரதத்துக்கு கொஞ்சம் பின் தங்கிடுறா இல்லையா, அதனால அவள்லாம் வர வரைக்கும் கொஞ்சம் மெதுவா நடந்து போறா. தசரதரையும் அந்த புறத்து ஜனங்களையும் மந்திரி முதலியவர்களையும் ரதத்துல இருந்தபடியே ராமன், சீதா, லக்ஷ்மணன் இவாள்லாம் என்ன பண்ணா, அப்படியே கைய கூப்பி வணங்கி அவளுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டா. ஆனா பிராமணர்களை அப்படி நிறுத்த முடியல. ஏன் அப்படின்னா ராமனுக்கு அவள்கிட்ட ரொம்ப பிரீதி உண்டு. ராமனுடைய உண்மையான சுரூபம் என்ன அப்படிங்கிறது மத்தவாளை விட அவளுக்குத்தான் நன்னா தெரியும். அதனால அவகிட்ட அவருக்கு உள்ள அந்த பக்திக்கு எல்லையே இல்ல. அவளுடைய கஷ்டத்தையும் மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தையும் பார்த்துட்டு இவாளை ரதத்துல இருந்தபடியே நிறுத்துறதுங்கிறது மகா அபச்சாரம் அப்படின்னு நினைச்சுண்டு ரதத்திலிருந்து ராமனும் இறங்கினார். ஆனால் அயோத்தியை நோக்கி போறதுக்காக இல்ல, வனத்தை நோக்கி போகிறதுக்காகத்தான் இறங்கினார். ராமன் ரதத்திலேருந்து இறங்கின உடனே பிராமணாளுக்கெல்லாம் நம்மோட பிரார்த்தனை பலிச்சுடுத்து. ரகுநாதன் நம்ம கிட்ட கருணையோடு காட்டுக்கு போறத நிறுத்திட்டு அயோத்திக்கு திரும்பிட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுறார். ராமன் ரதத்திலேந்து இறங்கிய பிறகும் கூட வனத்தை நோக்கியே போறத பார்த்துட்டு அவளுடைய மனசெல்லாம் அப்படியே பதறி போறது. நமது துக்கமும் புலம்பலும் இவரை நிறுத்த முடிய மாட்டேங்கிறதே, அப்படின்னா நாங்களும் உங்களோட வனத்துக்கு வரோம் அப்படின்னு ஒரு பெரிய பாரத்தை தூக்கி இவன் மேல வச்சா அப்புறம் இவர் போக மாட்டார் அப்படின்னு நினைச்சுண்டு பிராமணாளுக்குரிய சகல மந்திர தந்திரங்களும் ஞானம், யோகம் முதலிய சகல தர்மங்களும் இந்த பிராமண கூட்டத்தின் ரூபத்தை எடுத்துண்டு பிராமண சேஷ்டர்கள் பூஜிக்க தகுந்த உன்னை பின்தொடர்ந்து வருது. நாங்கள் ஹோமம் செய்யக்கூடிய அக்னிகளும் அரணிகளில் அடங்கி உன்னை பின்தொடர்றது. நாங்கள் வாஜபேய யாகமெல்லாம் பண்ணி பெற்ற வெண்குடைகள் உன்னை பின்னால தொடர்ந்து வருது. அவையெல்லாம் ஒரு மேக கூட்டம் போல நீ வரத்த பாரு. இந்த கடுமையான வெயில்ல குடை இல்லாம உன்னுடைய தேகம் இப்படி தவிக்கிறதே, எங்களுடைய வெள்ளை குடைகளால் உங்களுக்கு நாங்க நிழல தரோம். இதுவரை எங்களுடைய புத்திய வேத மந்திரங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுலயே உபயோகிச்சுட்டு இருந்தோம். இப்போ அது நீ வனத்துக்கு போறதுலதான் இருக்கு. வேதாத்தியானம் முதலியவைகள்ல மனசு போக மாட்டேங்கிறது. ஆனா பிராமணர்களுக்கு முக்கியமான தனமாக இருக்கக்கூடிய வேத அத்தியாயனத்தை விட்டுட்டு உங்களையே நம்பி இருக்கும் பெண்டுகளையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு என்னுடன் காட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா அந்த வேதங்கள் எங்கள் ஹிருதயத்துல எப்போதும் தான் குடியிருக்கு. அத்தியனம் செய்யாட்டா அதுக்கு ஒரு கெடுதியும் வந்துடாது. அவர்களுடைய பதிவிரதா தர்மமே பெண்டுகளை எல்லாம் ரட்சிக்கும். நீ வனத்துக்கு போறது உனக்கு ஹிதமான காரியம் அல்ல, நீ திரும்பி வருதுதான் நல்லது. பிதுர்வாக்கிய பரிபாலன தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. நாங்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை நீ இல்லாட்டா நாங்கள் எப்படி நடத்த முடியும்? அதனால எங்களுடைய கர்மானுஷ்டானத்துக்கு எடுத்துட்டு நீ தர்மத்தை சம்பாதிக்க உத்தேசிக்கிறது
சரியல்ல அப்படின்னு எங்களுக்கு தோணுறது. நாங்களோ பிராமணர்கள், ஞானத்திலும் வயசிலும் தபசிலும் முதிர்ந்தவர்கள். அப்படி இருந்தும் கூட உன்னை விட்டு பிரிய எங்களுக்கு மனசில்லையே ராமா அப்படின்னு அவள்லாம் சொல்றா. நாங்கள் இப்படி சொல்லி கூட நீ திரும்பாம இன்னும் போயிண்டே இருக்கியே, தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல மாறாத புத்தி உள்ளவன் அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்கியா? அன்னப்பட்சிகளை போல வெளுத்த தலைமயிர்கள் புழுதியிலே படும்படியாக உனக்கு சாஷ்டாங்கமா நாங்க நமஸ்காரம் பண்ணி நகரத்துக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்ல உன்னை பிரார்த்திக்கிறோம். உன்னையே நம்பி சிலர் யஜ்ஜங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா. நீ இல்லாட்டா அதெல்லாம் எப்படி நடக்கும்? அவைகளையெல்லாம் கெடுத்த தோஷமும் உன்னைத்தானப்பா வந்து சேரும். நாங்கள் பிரார்த்திக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மிருகங்களும் பட்சிகளும் அச்சேதனமான பொருள்களும் உன்னை திரும்பி வா அப்படின்னு பிரார்த்திக்கிறதே, அவளுடைய பிரார்த்தனையாவது நீ ஏத்துக்கப்படாதா? அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்கள் ராமனோடு போகும் பாக்கியத்தை அடைஞ்சிருக்கா. அந்த பாக்கியம் நமக்கு ஏன் இல்லாம போகணும் அப்படின்னு இந்த மரங்களும் எங்களோட வரத்துக்கு பாக்குறது. ஆனால் பூமியில அதனுடைய வேர் ஆழமாக ஊன்றி இருக்கே, அதனால வர முடியாம நின்னுடுத்து. அவைகளுடைய கிளைகள்ல வீசுற காத்து ஐயோ ராமனுடன் நாங்களும் போக முடியலையே அப்படின்னு அழறது போல இருக்கு. ராமா, நீ சகல பிராணிகளுக்கும் அந்தர்யாமி இல்லையா? அதனால தேகத்தில் இருக்கும் ஆத்மா கஷ்டப்படும் போது தேகம் கஷ்டப்படுறது ஒரு பெரிய ஆச்சரியமா? மரத்துல இருக்கிற பட்சிகளை எல்லாம் பாரு, அதெல்லாம் சாப்பிட கூட மாட்டேங்கிறது, வெளியில கூட போக மாட்டேங்கிறது, மரத்தை விட்டு இறங்க மாட்டேங்கிறது, இருந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா எல்லாரும். இப்படி இந்த பிராமணர்கள் பிரலாபித்து கொண்டு ராமனை பின்தொடர்ந்து போறா. ராமா, பிராமணர்களுடைய வார்த்தையெல்லாம் நீ தள்ளாத, அயோத்திக்கு திரும்பி போ அப்படின்னு தடுக்கிறது போல தமசா நதி அவளுக்கு எதிர குறுக்க வந்தது. அப்போ சுமத்ரர் ரொம்ப களைச்சு போயிருந்த குதிரைகளை எல்லாம் ரதத்திலேருந்து அவிழ்த்து அவைகள்லாம் இளைப்பாறுவதற்காக பூமியில விழுந்து புரளும்படி விட்டு ஆத்துல குளிப்பாட்டி நீர் குடிக்க பண்ணி தீனி போட்டு தமசா நதிக்கரையில அப்படியே உலாத்தின் இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த 45வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 46வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.